வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி மலையினுடைய சிறப்பே சொல்லவே முடியாது. தண்டபாணி கடவுள், தந்தமிழ் கடவுள். இந்த மலை போகர் சித்தர் மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த கோவிலுக்கு போனால் நவபாசான சிலையை பார்க்குறோம், பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரணும், காவடியை பார்த்து கொண்டு வந்தால் போதும். எந்த காலத்தில் போகிறோமோ இல்லையோ தைப்பூசத்துக்கு போகணும். இந்த கோவிலுடைய சிறப்பே பங்குனி தேரோட்டம்தான். பழனி முருகன் கோவில், முருகனின் சிறப்பு பழனி மலைக்கு இணையாக ஒரு 7-14 லோகத்திலையும் எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. முருகன் சில மேற்கு திசை பார்த்திருக்கும். பிரார்த்தனை செய்தால் வெற்றி உண்டாகும். பஞ்சாமிர்தமும் காவடி பிரார்த்தனையும் தைப்பூசமும் பங்குனி தேரோட்டமும் அதுதான் சிறப்பு. அகத்தியருக்கு தமிழை உபதேசித்த தலம். குமரக்கடவுளுக்கும் அசுரனுக்கும் கடும்போர் நடந்த தலம். பழனி மலை சும்மா சாதாரணமானதில்லை. 250 முதல் 1000 மீட்டர், 820லிருந்து 3281 அடி உயரம் இருக்கு. அருணகிரியார் சொல்றார், அதிசயம் அநேகமுற்ற பழனிமலைன்னு சொல்றார். மலைக்கோவில் கருவறையில் ஞானதண்டாயுதபாணியாக மேற்கு நோக்கி காட்சி தரக்கூடிய முருகனுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளாவது பாலபிஷேகம் பண்ணிடணும். 6 படையில் ரொம்ப சிறப்பு. பழனி மலையில் போகர் ஒளிபடாமல் அவருடைய மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துவார்கள். விக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைப்பாங்க. தண்டபாணியினுடைய விக்கிரகம் சூடாக இருக்கும். இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள். தண்டபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கும். அங்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை பிடித்து கொண்டு வந்து வீட்டில் தெளித்தால் பேய் பிசாசுகள் தொல்லையெல்லாம் நீங்கும். செய்வினை கோளாறுகள்லாம் போகும். குழந்தைகள் தடமாறாமல் இருப்பார்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வெற்றி உண்டாகும்.